வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம இன்னைக்கு வில் வில் பி இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இது எந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வில் பி அதுக்கு முதல்ல ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனி சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்துல வில் சேர்க்க போறோம். அதுக்கப்புறம் வேர்ப் ஒன்று. ஓகேவா? இது வில்லுக்கு உள்ள ஸ்ட்ரக்சர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே சப்ஜெக்ட் பிளஸ் பிளஸ் வில் பி. ஓகேவா? இப்ப வில்லுக்கும் வில் பிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப பாருங்களேன், நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்றோம். இந்த வில் பி எப்ப வருவாங்க, எந்த காலத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னா, இனிமே நடக்க போற விஷயங்களுக்கு தான். அது வில்லா இருந்தாலும் வில் பியா இருந்தாலும் ஃபியூச்சருக்கு தான் இது பயன்படும். ஓகேவா? இப்ப நான் சமைப்பேன் அப்படிங்கிறது இனிமேதான் சமைக்கிறோம். ஓகேவா? நான் இனிமேதான் சமைக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். சமைப்பேன். அப்ப பாருங்க, எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஓகே தான். ஐ போட்டுட்டோமா சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு அடுத்து என்ன வருவாங்க? வில் வருவாங்க. ஐ வில். சமைப்பேன், சமைக்கிறதுக்கு என்னங்க? சமைக்கிறது தான் அங்க வேர்பு. நம்ம இந்த சப்ஜெக்ட் என்ன வேலை செய்யுது? அங்க சமைக்கிற வேலை செய்யுது. ஓகேவா? ஐ வில் குக், நான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, காட் இட். இதே இந்த பக்கம் பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி. வில் பி ரெண்டுக்குமே ஃபியூச்சருக்கு தான் பயன்படுத்துவோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இனிமேதான் அந்த விஷயமே நடக்க போகுது, அதுக்கு தான் வில் பி. இப்ப வில் பிக்கு பார்க்கலாம். இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க, நான் அங்க 5 நிமிஷத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வரேன்னு சொல்லியிருப்போம். அவங்க உடனே நம்ம ஃபோன் பண்ணுவாங்க, என்னப்பா வரேன்னு சொன்னேன், என்ன ஆளை காணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இதை வந்துட்டேன், இந்த 5 நிமிஷத்துல அங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இதை எப்படி சொல்லலாம் பாருங்க. சப்ஜெக்ட் யாரு? நான், ஐ. சப்ஜெக்டுக்கு அடுத்தது வில் பி. இந்த பின்னாலே இருப்பேன் அப்படின்னு அப்படின்னு பின்னா இரு அப்படின்னு அர்த்தம். வில் கூட சேர்றதுனால இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். நான் இருப்பேன். ஓகேவா? நான் இருப்பேன் அப்படின்னு வந்துட்டோம். ஓகேவா? நான் இருப்பேன். எங்க இருப்பேன்? அங்க. ஐ வில் பி தேர். அங்க இருப்பேன். ஐ வில் பி தேர். அங்க இருப்பேன். எப்ப? இன்னும் 5 நிமிஷத்துல. ஐ வில் பி தேர் இன் 5 minutes. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, இதுல யாரு வேர்புன்னா பி தான் வேர்பு. இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் இங்க வேர்பே. ஆக்ஷன் வேர்பு கிடையாது. ஓகேவா? இது ஸ்டேட் வேர்பு. நம்மளுடைய நிலைமையை சொல்றோம். நம்ம எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்னவா இருப்போம் அப்படின்னு 3க்கும் விடையா வர்றதுதான் இந்த வில் பிய பயன்படுத்தணும். ஓகே, காட் இட். இப்ப இந்த சென்டென்ஸுக்கு என்ன என்ன டிஃபரன்ஸ்னு பாருங்க. நான் சமைப்பேன் சப்ஜெக்ட். நான் என்ன வேலை செய்யுது? குக் பண்ண போகுது. அது ஒரு வேலை. அப்ப இந்த இடத்துல இது பாருங்க, இது ஹெல்பிங் வேர்பு, இதுதான் இங்க மெயின் வேர்ப். ஓகேவா? இந்த சப்ஜெக்ட் தான் இங்க சமைக்க போகுது, இது வேர்பு. ஆனா இங்க பாருங்க, சப்ஜெக்ட் ஏதாவது வேலை செய்தா? ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய பொசிஷன் சொல்றோம். நான் அங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இங்க எந்த வேலையும் நம்ம செய்யல. ஐ வில் பி, இருப்பேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப இரு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மெயின் வேர்பே. ஐ வில் பி தேர் இன் 5 minutes. ஓகே, இது ஆக்ஷன் வேர்புங்க இது. ஓகே, புரியுதுங்களா? இது ஆக்ஷன் வேர்ப். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாங்களா? அடுத்தடுத்து பார்க்க இன்னும் உங்களுக்கு புரியும்.
இப்ப பாருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் பாடுவாள். அவன் நாளைக்கு பாடுவா அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? இப்ப வில் பி திரும்ப திரும்பவும் சொல்றேன், வில்லா இருந்தாலும் வில்பியா இருந்தாலும் ஃபியூச்சருக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். வில் எங்கன்னா மெயின் வேர்ப், அந்த சப்ஜெக்ட் ஏதோ ஒரு வேலையை செய்யும் பொழுது மட்டும்தான் நீங்க வில் பயன்படுத்தணும். ஓகேவா? இப்ப அவள் என்ன பண்ண போறா? பாட்டு பாட போறா. அது ஒரு வேர்ப் தானே, ஆக்ஷன் தானே. அவ ஒரு வேலையை செய்ய போறா. இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஷீ. ஓகேவா? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்துக்கு என்ன போடணும்? வில் போடணும். ஷீ வில். பாடுறதுக்கு இங்கிலீஷ்ல சிங். ஷீ வில் சிங். அவ பாடுவாள். என்னைக்கு பாடுவாள்? நாளைக்கு, டுமாரோ. ஷீ வில் சிங் டுமாரோ. இல்ல ஷீ வில் சிங் எ சாங். அவ நாளைக்கு ஒரு பாட்டு பாடுவா அப்படின்னா ஷீ வில் சிங் எ சாங். ஓகேவா? இப்படிதான் சென்டென்ஸை கொஞ்சம் கொஞ்சமா லென்த்தியா பேசிக்கணும். ஷீ வில் சிங் அ சாங் டுமாரோ. நாளைக்கு அவ ஒரு பாட்டு பாடுவா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே காட்டி. இதே இங்க பாருங்க, அவ சென்னையில் இருப்பா. அந்த அவள்ங்கிறவ ஏதாவது வேலை செய்யறாளா? ஒரு வேலையும் செய்யல. இங்கான வேலை செய்யறாங்க. இங்க அவள்ங்கிறவ என்ன வேலை செய்யறான்? பாட்டு பாடுற வேலை செய்யறா. பாட்டு பாடுற வேலையை செய்ய போறா. ஆனா இங்க பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல அவ ஏதாவது வேலை செய்யறாளா? ஒரு வேலையும் செய்யல. இந்த இருங்கிறது மட்டும்தான் அங்க வேர்பே. ஓகேவா? அப்ப எந்த ஆக்ஷன் வேலையும் செய்யல அப்படின்னா, எதிர்காலத்துல ஒரு சப்ஜெக்ட் எந்த ஒரு ஆக்ஷன் வேலையும் செய்யல அப்படின்னா நீங்க வில் பி சேர்த்து சொல்லுங்க. இப்ப ஷீ சப்ஜெக்ட், அவங்க கூட வில் பி. ஷீ வில் பி. அவ இருப்பாள். வேர் எங்க இருப்பா? சென்னையில். ஷீ வில் பி இன் சென்னை. அவ சென்னையில இருப்பா. எப்ப இருப்பா? நெக்ஸ்ட் வீக், இல்ல டுமாரோ, இல்ல நெக்ஸ்ட் மந்த். இப்படி நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இதுல நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, வில் எப்ப ஆட் பண்றோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு ஆக்ஷன் வேலை, ஆக்ஷன் வேர்பு ஏதாவது ஒரு வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம வில் கூட வேர்பு ஒண்ணு போடுறோம். ஆனா இங்க எந்த வேலையுமே செய்யல. எதிர்காலத்துல ஒரு சப்ஜெக்ட் எங்க இருக்கும், எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும், இந்த மூணுக்கும் விடையா வர்றதுதான் வில் பி. ஓகே காட் இட்? உங்களுக்கு புரியுதுங்களா? ஷல் வி கோ டு தி நெக்ஸ்ட் டென்ஸ். இப்ப பாருங்க, எதிர்காலத்துல ஒரு சப்ஜெக்ட் எங்க இருக்கும். ஒரு கொஸ்டின், எங்க இருக்கும்? சென்னையில இருப்பாங்க. ஓகேவா? அப்ப எங்க இருப்பாங்கங்கிறதுக்கு விடையா வர்றதுதான் வில் பி. வில் பி வச்சுதான் இதை பேசணும். ஓகே காட் இட்? ஷல் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் இங்கே வருவான் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அங்க பாருங்க, அவன் இங்க இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப ரெண்டுலுமே சப்ஜெக்ட் யாருங்க? அவன் தான். ஓகேவா? இந்த இடத்துல அவன் என்ன வேலை செய்ய போறான்? வர்ற வேலையை செய்ய போறான். வருவான். ஓகேவா? வா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் வேர்ப். அப்ப சப்ஜெக்ட் பக்கத்துல வில் ஆட் பண்றோம். வில், அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்னு. வா வர்றதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? கம். ஷீ வில் கம். இந்த வில் கூட கம்மு சேர்றதுனாலதான் அது ஃபியூச்சர் ஆயிடுது. ஹி வில் கம். அவன் வருவான் அப்படின்னு சொல்றோம். இது ஆக்ஷன் வேர்ப். அவன் இந்த வேலையை செய்யறான், வர வேலையை அவன் செய்யறான். ஓகேவா? இங்க பாருங்க, அவன் இங்கே இருப்பான். அவன் இங்க எந்த வேலையும் அவன் செய்யவே கிடையாது. ஓகேவா? எந்த வேலையும் செய்யல. ஒரு சப்ஜெக்ட் ஃபியூச்சர்ல எங்க இருக்கும்? உங்களுக்கு திரும்ப திரும்பவும் நான் சொல்றது என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் ஃபியூச்சர்ல என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும், எங்க இருக்கும். இதுக்கு பாருங்க, அவன் எங்க இருப்பான், எங்க எங்க இருப்பான் அப்படிங்கிறது தானே விடை. இது அவன் எங்க இருப்பான். அப்ப அப்படி சொல்லும் போதுதான் வில் பி சொல்றோம்.
இப்ப பாருங்க, he க்கு அடுத்தது will be, he will be. இங்கே he will be here, அவன் இங்கே இருப்பான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட்டி உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இது will வந்தா verb 1 வரணும், மெயின் verb வரணும். ஓகேவா, பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb 1 வச்சு எழுதுவோம். will be வந்துருச்சுன்னா அந்த be தான் அங்க verb, இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, இரு, அந்த will கூட be சேர்றதுனாலதான் இருப்பான், இருப்பேன், இருப்பார்கள், நடக்கும், இந்த மாதிரி ஃபியூச்சரை மீன் பண்ணி சொல்லுது இல்லைங்களா, அதுதான் will be. ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, கூட்டம், அந்த கூட்டம் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இதுல யாரு சப்ஜெக்ட்னா அந்த கூட்டம், மீட்டிங், மீட்டிங் நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இந்த இந்த சென்டென்ஸ் யாரை பத்தி பேசுது, மீட்டிங்கை பத்தி தான் பேசுது. இப்ப இவங்க தான் சப்ஜெக்ட், த மீட்டிங், த மீட்டிங், இதுதானே சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அடுத்தது என்ன வரணுங்க, will be. இங்க வந்து இந்த 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 கூட்டம் ஏதாவது ஒரு ஆக்ஷன் verb மாதிரி ஏதாவது பண்ணுதா, ஏதாவது வேலை செய்யுதா, ஒரு வேலையும் செய்யல. அந்த கூட்டம் இருக்கும். மீட்டிங் எப்ப இருக்கும், எப்ப, ஓகேவா, எங்க இருக்கும், எப்ப இருக்கும், என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆன்சரா வர்றதுதான் will be. the meeting will be, எப்ப இருக்குமா, டுமாரோ, the meeting will be tomorrow, நாளைக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா, இப்ப கீழே பாருங்க, அந்த கூட்டத்தில் அவன் இருப்பான், அவன் இருப்பான், ஃபியூச்சர்ல ஒரு சப்ஜெக்ட், எங்க இருக்கும், எங்க இருக்கும், இப்ப அவன் எங்க இருப்பான், கூட்டத்துல இருப்பான். அவன் ஏதாவது ஆக்ஷன் வேர்ப் ஏதாவது அவன் வேலை செய்யறாங்களா, ஒரு வேலையும் செய்யல. அவங்களுடைய ஸ்டேட்னா நிலைமை, கண்டிஷன், அதை பத்தி சொல்றதுதான் பி வேர்ப். பாருங்க, he will be, இங்கேயும் will be தான், he will be, அவன் இருப்பான். ஓகேவா, இங்கே பாருங்க, இருப்பான், he will be, எங்க இருப்பான், at the meeting, அவன் வந்து மீட்டிங்ல இருப்பான் அப்படின்னு சொல்றான். அவன் மீட்டிங்ல இருப்பாங்கிறத he will be at the meeting. Okay, got it? Shall we go to the next sentence? இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நாளைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சப்ஜெக்ட் இந்த இடத்துல இட். ஓகேவா, ரெயின், ரெயின் வில் ரெயின்னு சொல்ல மாட்டோம். அப்ப ரெயின்ங்கிறத நம்ம இட்டா கன்சிடர் பண்ணி தான் சப்ஜெக்ட் வச்சுப்போம். ஓகேவா, ஏன்னா ரெயின் வில் ரெயின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா நல்லா சொல்றதுக்கு, அதனாலதான் அந்த ரெயினை இட்டா சொல்லிக்கிறாங்க. ஓகேவா, இட் வில், மழை பெய்யறதே ஒரு ஆக்ஷன் வேர்ப் தான். ஓகேவா, இட் வில் ரெயின், மழை பெய்யும், என்னைக்கு, டுமாரோ, இட் வில் ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, இந்த இடத்துல ரெயின்ங்கிறது வேர்ப். ஓகேவா, இங்க பாருங்க, அவர்கள் பார்க்ல இருப்பார்கள், அந்த இருங்கிற வார்த்தையை நம்ம சொல்லிட்டாலே நம்ம will be தான் ஆட் பண்ணணும். அவர்கள், தே, சப்ஜெக்டுக்கு அடுத்தது will be, அவர்கள் இருப்பார்கள், எங்க இருப்பாங்க, பார்க்ல இருப்பாங்க, they will be at the park, அவங்க பார்க்ல இருப்பாங்க, எப்ப இருப்பாங்க, அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக், இல்லைன்னா அடுத்த வருஷம். ஓகேவா, இல்லைன்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடே, இல்லை நெக்ஸ்ட் சாட்டர்டே, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, காட் இட். Shall we go to the next sentence? அடுத்ததா பாருங்க, அந்த கச்சேரி பள்ளி மைதானத்துல இருக்கும், அந்த கச்சேரி பள்ளி மைதானத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, அந்த கச்சேரி, கச்சேரி அப்படின்னா கன்சர்ட்,
கன்சர்ட், அந்த கச்சேரி இருக்கும், இருக்கும், will be. இங்க ஏதாவது ஆக்ஷன் நடக்குதா? ஒன்னும் நடக்கல. the concert will be இருக்கும், அந்த கச்சேரி இருக்கும். எங்க இருக்கும்? at the school ground. ஸ்கூல் கிரவுண்ட்ல அந்த கச்சேரி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஒருவேளை அந்த கச்சேரி பள்ளி மைதானத்தில் நடக்கும், அப்படின்னா எப்படி சொல்லலாம் பாருங்க. the concert will happen. இதுதான் verb. ஓகேவா? புரியுதுங்களா? நடக்கும், இது இருக்கும். the concert will happen. கன்சர்ட் வந்து நடக்கும். எங்க நடக்கும்? at the school ground. அதேதான் வரும். at the school ground. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? shall we go to the next sentence? இப்ப பாருங்க, be verbs. அததான் நம்ம பார்த்தோம். இப்ப be அப்படின்னா இரு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த இந்த பீங்கிற வேர்ப், இது வேர்புங்க. பி வேர்ப்ஸ 3 காலமா பிரிக்கிறாங்க. என்ன காலம்? ஒன்னு பிரசன்ட்டுக்கு வரும், இன்னொன்னு பாஸ்ட் டென்ஸுக்கு வரும், இன்னொன்னு ஃபியூச்சருக்கு வரும். ஓகேவா? இந்த பி பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட்னா என்ன? நிகழ்காலத்துல எப்படி மாறுவாங்கன்னா ஆம், இஸ், ஆர். ஆம், இஸ், ஆரா மாறுவாங்க. இதே பி பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி மாறுவாங்கன்னா வாஸ், வேர், வேரா மாறுவாங்க. அதே பி ஃபியூச்சர்ல எப்படி மாறுவாங்கன்னா வில் பி. ஓகேவா? இதுதாங்க இப்ப நம்ம பார்த்தது. ஃபியூச்சர்ல வில் பிய பார்த்தோம். வில் பி அப்படின்னா பீனா இரு அப்படின்னு அர்த்தம். அது கூட வில் சேர்றதுனால இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட்? இப்ப பாருங்களேன், ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறதுன்னா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்ப நம்ம ஃபியூச்சர் தானே பார்த்தோம். இப்படியே சொல்லும், ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும். அடுத்தது என்னவாக இருக்கும். அடுத்தது எங்கே இருக்கும். இந்த 3க்கும் விடையா வர்றது தாங்க பி வெர்ப்ஸை பயன்படுத்துறோம். ஓகே, காட் இட்? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எப்படி இருக்கும்னா ஐ வில் பி ஹாப்பி. இப்ப நான் சொல்றேன் ஐ வில் பி ஹாப்பி நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வாரம் சந்தோஷமாக இருப்பேன். ஐ வில் பி ஹாப்பி. ஓகே, காட் இட்? நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமா இருப்பேன். எப்ப? ஃபியூச்சர்ல. எப்படி இருப்பேன்? ஐ வில் பி ஹாப்பி. என்னவாக இருப்பேன்? ஐ வில் பி அ டாக்டர் நெக்ஸ்ட் வீக். நான் அடுத்த வீக் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர்னு சொல்லலாம். ஐ வில் பி அ டாக்டர் நெக்ஸ்ட் இயர். நான் அடுத்த வருஷம் ஒரு டாக்டராக இருப்பேன். எங்க இருப்பேன்? ஐ வில் பி தேர் அட் த பார்க். நான் பார்க்ல இருப்பேன். அப்போ ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், என்னவாக இருக்கிறது, இல்ல எங்க இருக்கிறது, இந்த 3க்கும் விடையா வர்றதுதான் இந்த பி வெர்ப்ஸ். நீங்க பிரசன்ட்ல பயன்படுத்துறீங்கன்னாலும் இந்த 3க்கும் விடையா வர்றத பிரசன்ட் பி வெர்ப்ஸை பயன்படுத்தி சொல்லணும். இந்த 3க்கும் விடையா வர்றத பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றீங்க அப்படின்னா வாஸ், வேர் வச்சு சொல்லணும். இப்ப நம்ம ஃபியூச்சரை மட்டும்தான் பார்த்துருக்கோம். வில் பி. ஓகேவா? ஃபியூச்சர்ல ஒரு சப்ஜெக்ட் எங்க இருக்கும், என்னவாக இருக்கும், எப்படி இருக்கும், இது 3க்கும் விடையா வர்றதுதான் வில் பி. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இதுதாங்க பி வேர்ப்ஸ். உங்களுக்கான கொஸ்டின், நீங்க அடுத்த வாரம் எங்க இருப்பீங்க அப்படின்னு உங்களை கொஸ்டின் கேட்குறேன். அடுத்த வாரம் நீங்க எங்க இருப்பீங்க அப்படின்னு நான் உங்களை கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க, எங்க இருப்பீங்கிறதுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, காட் இட். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.